of the Vedas understand that they can fulfill those desires properly by following karma kanda. அதனால் வேதங்களை பின்பற்றுபவர்கள் கர்ம காண்டம் செய்வதன் மூலமாக தங்களுடைய ஆசைகளை சரியான முறையில் பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. However, the karma kanda section of the Vedas requires qualified brahmanas. It requires acknowledgement of the higher authority of the Vedic system. ஆனால் அதை சரியாக செய்து முடிப்பதற்கு தகுதி வாய்ந்த பிராமணர்களும் தேவை. அதை எந்த முறையில் செய்து முடிக்க வேண்டும் என்கிற விஷயமும் தெரிந்திருக்க வேண்டும். And in that way, one is looking up towards higher authority in order to fulfill my worldly material desires. நம்மை விட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் அவர்களை மேல் நோக்கி பார்த்து அவர்கள் சொல்லும் வழிகாட்டும் வழிமுறையில் நடக்க வேண்டும். The somewhat smaller section that follows the karma kanda section is the jnana kanda section. ஆனால் பெரும் பகுதியானது கர்மகாண்டமாக இருக்கிறது. அதை தொடர்ந்து வருவது சிறிதளவே இருந்தாலும் முக்கியமான ஒரு விஷயம், அதுதான் ஞான காண்டம் என்று சொல்லப்படுகிறது. Jnana kanda section is also Vedic. ஞான காண்டமும் வேதங்களை சார்ந்ததுதான். The jnana kanda section is of interest to those who have understood that material desires can be fulfilled through the Vedas, but there's something higher, that's the eternal soul. ஞான காண்டம் என்பது யாருக்காக? வேதங்களின் மூலமாக ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஆனால் அதையும் தாண்டி ஒரு இன்னும் உயர்ந்த நிலை இருக்கிறது என்பதை அறிந்தவர்களுக்காக, ஆத்மாவை சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுபவர்களுக்காக. Those that follow the Jnana Kanda section have some basic understanding of the true spiritual identity beyond the body. அதனால் இந்த மாதிரியான பாதையில் ஞான காண்ட பாதையில் செல்பவர்களுக்காக அவர்களுடைய நிலை எப்படி என்றால், உடலை தாண்டி ஆத்மா என்கிற ஒரு விஷயம் அடையாளம் இருக்கிறது என்ற புரிதல் இருக்கக்கூடிய நபர்கள் ஆவார்கள். And that Jnana Kanda section, when developed, can move into the final section, the Upasana Kanda section of the Vedas. அந்த ஞான காண்டமானது வளர்ச்சி பெற பெற அதை காட்டிலும் ஒரு உயர்ந்த நிலையான உபாசன காண்டம் என்கிற நிலையை தொட முடியும். Upasana Kanda teaches the follower of the Vedas to worship that which they understand to be the supreme. உபாசன காண்டம் என்பது அதை பின்பற்றுபவர்களை அவர்களுக்கு என்று ஒரு புரிதல் இருக்கும், இதுதான் முழுமையான கடவுள் என்று. அந்த மாதிரியான ஒரு நபரை வழிபடுவதும் பின்பற்றுவதும் அவர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. And the ultimate or pinnacle section of Upasana Kanda is worship of the Supreme Lord Vishnu. அந்த உபாசன காண்டத்திலே உச்சகட்டமாக சொல்லப்படுவது என்னவென்றால், விஷ்ணுவை ஆராதித்து வழிபடும் முறையை பற்றி. There's a similar shorter explanation found in Bhagavad Gita. பகவத்கீதையிலே இதை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Many of you know the verse. உங்கள் நிறைய பேருக்கு அந்த ஸ்லோகம் என்னவென்று தெரியும். Bahunam jamana mante gyanavan mam prapajate vasudeva sarvamiti samahatma sadurlabha. In essence, it's very rare to find one who comes to the ultimate end, Anakanda and Pasanakanda, and that is to understand that Krishna is the source of everything. பகுனாம் ஜன்மனாமந்தே என்ற ஸ்லோகத்தில் சொல்லப்படுவது போல அந்த மாதிரியான நபர்கள் மிகவும் அரிது. ஞான காண்டம், உபாசன காண்டம் எல்லாவற்றையும் தாண்டி
முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் தான் என்று அவருடைய திருவடிகளிலே சரணடையக்கூடிய நிலையை அடைவது. Prahlad has reached that stage. பிரகலாதன் அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தவன். He's speaking of the lower stage, although his consciousness is in the higher stage, the highest stage. இந்த மாதிரியான கீழே இருக்கக்கூடிய நிலைகளை பற்றி பேசினாலும் பிரகலாதனுடைய உணர்வானது மிகவும் உச்சக்கட்ட உயர்ந்த நிலையில் இருக்கிறது. I'm going to spend a little bit of time now on this phrase, Kalena Chodita, found in the verse. இப்பொழுது இந்த ஸ்லோகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காலேன சோதித்தா என்ற வாக்கியத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். Kala means time. காலா என்றால் நேரம். And time is needed for the process of creation. நேரம் என்பது உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு தேவைப்படுகிறது. The verse is indicating that it's his plenary portion that produces the material creation. இந்த வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முழுமுதற் கடவுளிலிருந்து வந்த ஒரு விரிவாக்கம்தான் இந்த பௌதிக உலகத்தை உருவாக்கியது என்று. For the process of creation, the time energy is required. அதனால் உலகத்தை படைப்பதற்கு உருவாக்குவதற்கு நேரம் என்கிற சக்தி தேவைப்படுகிறது. As you know, the process of creation and annihilation moves in cycles, as time moves in cycles. உலகம் படைக்கப்படுவதும் அழிக்கப்படுவதும் ஒரு சக்கரத்தை போன்ற ஒரு சுழற்சியில் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது என்பது பல பேர் அறிந்த ஒரு விஷயம். There are several places in Srimad Bhagavatam that describe the process of creation. இந்த மாதிரியாக எப்படி உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது என்கிற பல விஷயங்கள் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. There is a period of time when cosmic annihilation occurs. It's of equal duration as creation. உலகம் படைக்கப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த அவகாச கால பொழுதும் அழிக்கப்பட்டு அது இல்லாமல் மறைந்திருக்கும் கால பொழுதும் சரிசமமாக உள்ளது. And when the cycle of time comes around for creation to manifest again, ஆனால் மறுபடியும் அந்த கால சுழற்சியில் திரும்பவும் சிருஷ்டி என்கிற நிலைக்கு வரும் பொழுது Mahavishnu glances upon Pradhan, the total material energy. அந்த சமயத்தில் மகாவிஷ்ணுவானவர் பிரதான் என்று அழைக்கப்படும் மொத்த பௌதிக விஷயங்களின் கூட்டு அதன் மீது தன்னுடைய பார்வையை வீசுகிறார். Vishnu's glance is a signal for Rama Devi to assist him. ஆனால் விஷ்ணுவின் பார்வை அதன் மீது விழும் பொழுது அது ரமாதேவிக்கு கொடுக்கப்படும் ஒரு அடையாளமாக அமைகிறது. Rama Devi transfers the samasti, sum total of all living entities within the body of Mahavishnu, along with time energy, onto his glance. ரமாதேவி செய்யும் பணி என்ன? மகாவிஷ்ணுவின் உடலில் நிறைந்திருக்கும் அனைத்து உயிர்வாளிகளையும் எடுத்து நேரத்தோடு சேர்த்து விஷ்ணுவின் கண் பார்வையோடு கலப்பதுதான் அவர்கள் செய்யும் சேவை. And time energy, along with living entities, agitates the dormant Pradhan and creation begins. இவ்வாறு விஷ்ணுவின் கண் பார்வையின் மூலமாக காலமும் உயிர்வாளிகளும் அந்த இயங்காமல் இருக்கக்கூடிய பிரதானம் என்கிற அந்த வஸ்துவிற்குள் அனைவரும் புகுத்தப்படுகிறார்கள். There are additional steps, but this is the process of Shrishti, or Lord Vishnu's creation. இன்னும் பலவிதமான நிலைகள் உள்ளன. ஆனால் இதுதான்
மேலோட்டமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு விளக்கம் சிருஷ்டியை பற்றி. Now that's what the verse is mentioning. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் பார்க்கக்கூடிய அந்த வாக்கியம் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு விஷயம். Prahlad is addressing Lord Nrsingadev. பிரகலாதன் நரசிம்ம பகவானை நோக்கி பேசிக் கொண்டிருக்கிறார். He states that a plenary portion of Lord Nrsingadev brings about creation with the assistance of time and all the living entities. அதனால் உங்களிடமிருந்து வந்த ஒரு விரிவாக்கம், அதை கொண்டு தான் இந்த மொத்த பௌதிக சிருஷ்டியையும் நீங்கள் படைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், காலத்தையும் வைத்துக்கொண்டு மற்ற உயிர்வாளிகளையும் வைத்துக்கொண்டு என்று சொல்லுகிறார். With that creation comes the mind, manaha. அந்த சிருஷ்டியின் மூலமாக மனமும் தோன்றுகிறது. And the mind is a repository of unlimited desires. மனமானது கோடிக்கணக்கான ஆசைகளின் இருப்பிடம். And that's this kalena chodita phrase. அதைத்தான் இங்கே காலேன சோதிதா என்கிற வாக்கியத்தின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. By that combination, there's now a mind manifest, and the mind has unlimited, variegated desires. அதன் மூலமாக மனமானது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனதில் பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஆசைகள் உறைந்திருக்கிறது. The good news, according to Vedic texts, is Krishna not only, or the personality not only brings about creation, but he provides a means for fulfilling of those desires. ஆனால் நமக்கு ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு விஷயம் இருக்கிறது. சிருஷ்டியை பற்றி மட்டும் இல்லாமல் அந்த சிருஷ்டியிலிருந்து எப்படி மீண்டு வெளியே வருவது என்கிற பலவிதமான வழிமுறைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. Material desires can be fulfilled through the Vedas. Spiritual desires can be fulfilled through the Vedas. அதனால் பௌதிக ஆசைகளும் வேதங்களின் மூலமாக பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஆன்மீக ஆசைகளையும் வேதங்களின் மூலமாக பூர்த்தி செய்து கொள்ளலாம். And these are conducted by Krishna's energies. Please read. இதெல்லாம் கிருஷ்ணரின் சக்திகளின் மூலமாக நடைபெறுகிறது. இப்பொழுது அந்த வாக்கியத்தை நான் மொழிபெயர்க்கிறேன். பலவிதமான நடவடிக்கைகள் ஆன்மீக உலகத்திலும் பௌதிக உலகத்திலும் முழுமுதற் கடவுளின் கட்டுப்பாட்டின் கீழ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது ஆன்மீக சக்தியாகவும் அல்லது பௌதிக சக்தியின் வடிவத்திலாகவும் இருக்கலாம். Now in the upper right, that's Krishna in the spiritual world. நம்ம மேற்புறத்தில் வலது பக்கத்தில் இருப்பது கிருஷ்ணர் ஆன்மீக உலகத்தில் இருப்பது. And one of his expansions is Mahavishnu in the lower right. அதற்கு கீழே நான் படத்தில் பார்ப்பது அவருடைய விரிவாக்கமான மகாவிஷ்ணு. So many universes are being generated from the breathing of Mahavishnu. பல்வேறு பிரபஞ்சங்கள் மகாவிஷ்ணுவின் மூச்சில் மூலமாக வெளிவந்து கொண்டிருப்பதை அந்த படத்தில் காணலாம். And within each of those universes, Mahavishnu expands as Garbhodakshai Vishnu. அதே மகாவிஷ்ணு ஆனவர் விரிவடைந்து கர்ப்போதசாயி விஷ்ணுவாக ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்குள்ளேயும் நுழைகிறார் என்பதையும் அந்த படத்தில் காணலாம். And in the lower left, நம்மளுடைய இடது பக்கத்தில் கீழே he manifests Visarga, or the subcreation. பிரம்மாவை காணலாம். அவர் இந்த பிரபஞ்சத்திற்குள்ளே இரண்டாம் நிலை சிருஷ்டியை செய்யும் ஒரு நபராக இருக்கிறார். So it is correct to say that Brahma creates, but it's also correct to say Vishnu empowers Brahma to create. So Vishnu creates. பிரம்மா உருவாக்குகிறார் இந்த பிரபஞ்சத்தை என்று சொல்வதும் ஒரு விதத்தில் சரி.
இன்னொரு விதத்தில் பார்த்தோமானால் ம- விஷ்ணு மகாவிஷ்ணுவானவர் பிரம்மாவிற்கு ஊக்கம் கொடுத்து சக்தியை கொடுத்து படைக்கச் சொல்லுகிறார். அதனால் மகாவிஷ்ணுவும் படைக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். The sequence of events, we now have a mind as part of the material creation. அதனால் நாம் வரிசையான விஷயங்களை பார்க்கோமானால் முதலில் மனதானது இந்த பௌதீக உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது தோன்றியது. Along with the creation comes the Vedas. Please read. அந்த சிருஷ்டியின் சோடு சேர்ந்து வேதங்களும் வந்தது. இப்பொழுது இந்த விஷயத்தை நான் மொழிபெயர்க்கிறேன். பௌதீக சக்தியை அனுபவிப்பதற்காக கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் இந்த பௌதீக பிரபஞ்சத்தை படைத்தார். படைத்ததோடு மட்டுமல்லாமல் பல்வேறு உயிர்வாளிகளுக்கு பல்வேறு விதமான வசதிகளையும் 16 வகையான ஒத்துழைப்பையும் கொடுத்து என்னென்ன விஷயங்கள் ஞானத்தை சேகரிக்கும் புலன்கள், செயல்களை செய்யும் புலன்கள், மனது, அப்புறம் 5 அடிப்படையான பௌதிக வஸ்துக்கள், இவை அனைத்தையும் இந்த பிரபஞ்சத்தில் கொடுத்திருக்கிறார். Here in the purport, Prabhupada giving an explanation of the number 16 items that are mentioned in the verse. அதனால் இந்த ஸ்லோகத்திலே 16 விஷயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தான் இந்த இடத்திலே பிரபுபாதா ஒரு விளக்கத்தில் கொடுத்திருக்கிறார். அதை படத்திலும் காணலாம். There are 5 gross elements. We're quite familiar with those 5 gross elements. நமக்கு 5 விதமான அடிப்படை பௌதீக விஷயங்கள் தெரியும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். In addition, there are 5 knowledge acquiring senses and 5 working senses. That makes 15. இதோடு சேர்த்து 5 ஞானம் விஷயங்களை சேகரிக்கும் புலன்கள், 5 செயல்களை செய்யக்கூடிய புலன்கள், இது மொத்தத்தையும் சேர்த்தால் 15. And the 16th is our dear friend, the mind. 16வதானது நமக்கு மிகவும் நெருங்கிய தோழன் மனது. The Vedas provide the procedure for the desires in the mind to be fulfilled. வேதங்களானது மனதிலே உறைந்து கிடக்கும் ஆசைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்கான வழிமுறைகளை பரிந்துரைக்கிறது. And eventually, beyond desires being fulfilled, there's an understanding, gradual understanding of who we are, who is the Supreme, our relationship with the Supreme, and achieving perfection. படிப்படியாக நம்மளுடைய பௌதிக ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் போது கூட அதையும் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது. நம்மளுடைய உண்மையான அடையாளம் என்ன, முழுமுதற் கடவுள் அவரோட நமக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை படிப்படியாக நமக்கு சொல்லி உயர்த்தக்கூடிய வழிமுறையையும் கொடுக்கிறது. The path of perfection is given in the Vedas, but that path can be so long, one can easily get lost. இந்த நாம் எப்படி நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வது என்கிற பாதையை காமிக்கிறது வேதங்கள். இருந்தாலும் அது மிகவும் நீளமான பாதை. அதில் நாம் தொலைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். It takes many, many births to come to the human form. பல 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 பிறப்புகள் எடுத்து மனித பிறப்பு என்று ஒன்று நமக்கு கிடைக்கிறது. And in the human form, even one who follows the Vedas, it may take many, many births to come to the stage of perfection. அதே மனிதர்களாக பிறந்து வேத வழிமுறைகளை பின்பற்றி நாம் இன்னும் பக்குவப்பட்ட நிலையை அடைப்பதற்கு இன்னும் பல பல பிறப்புகள் தேவைப்படும். And at each of the stages of gradual elevation of the human form, there are different recommendations or prescriptions how to progress. Please read. அந்த மாதிரி பக்குவப்பட்ட நிலைக்கு வருவதற்கு என்று பலவிதமான பாதைகள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியில் சக்கரத்தை போன்று ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் முழுமுதற் கடவுள். நாமெல்லாம் பந்தப்படுத்தப்பட்ட உயிர்வாளிகள். எப்படி நாம் முக்தி நோக்கி பயணிப்பது, முன்னேறுவது, பல்வேறு நிலைகளில் நாம் எப்படி
அந்த அந்த முக்திக்கான நிலையை அடைவது வெவ்வேறு திசைகளிலிருந்து வெவ்வேறு பாதைகளிலிருந்து எப்படி அங்கே வந்து சேரலாம் என்ற விஷயங்களை வேதங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. Now, this is the verse and some of the Srila Prabhupada's purport on text 21 of this 9th chapter. இப்பொழுது நாம் படித்தது பார்த்தது இந்த ஸ்லோகத்தில் வந்த விஷயங்களும் பிரபுபாதா கொடுத்த விளக்க உரையிலிருந்து வந்த விஷயங்களையும் தான் நாம் இப்பொழுது இந்த படத்தில் பார்த்தது. In a very light and overview manner, Prahlad has outlined the process of creation and subcreation. மிகவும் எளிமையான ஒரு வடிவத்தில் இந்த உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு உள்ளே இன்னும் பல சிருஷ்டிகள் எப்படி நடைபெறுகிறது என்பதை விளக்கி சொல்லியிருக்கிறார் பிரகலாதன். And in this system, it's very complicated. இது மிகவும் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு சிக்கலான ஒரு விஷயம். To use material creation in such a way that liberation is eventually attained is a very subtle and a little complicated process. ஆனால் எப்படி நாம் சிக்கிக் கொள்ளாமல் இந்த பௌதீக விஷயங்களை எல்லாம் நாம் பயன்படுத்தி எப்படி உயர்ந்து விடுதலை பெறலாம் என்பது சற்றே சூக்ஷ்மமானதும் சிக்கலானதுமான ஒரு விஷயமாகும். However, to achieve perfection or liberation from material entanglement, following the Vedas is essential. இந்த பௌதீக உலகத்தில் பந்தப்படுத்தப்பட்டிருக்கிற நிலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும், மோட்ச நிலையை அடைய வேண்டும் என்றால் வேதங்களை பின்பற்றுவது என்பது அவசியமான கட்டாயமான ஒரு விஷயமாகும். In chapter 3 of Bhagavad Gita, Krishna introduces this same principle. Please read. பகவத்கீதை 3வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் இதே விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார். அதை இப்பொழுது நான் படிக்கிறேன். இந்த சிருஷ்டி தோற்றுவிக்கப்பட்ட பொழுது எல்லா உயிர்வாளிகளின் எஜமானருமான கடவுள் இந்த சிருஷ்டிக்குள்ளே பல்வேறு விதமான மனிதர்களையும் தேவர்களையும் அனுப்பி வைத்தார். அவர்களோடு சேர்ந்து விஷ்ணுவுக்கு செய்யக்கூடிய யாகங்களையும் அனுப்பினார். அதனோடு சேர்ந்து தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் கொடுத்து இந்த யாகத்தை செய்து அனைத்து சௌகரியங்களையும் பெற்று ஆனந்தமாக வாழ்வீர்களாக, இறுதியில் மோட்சத்தை அடைவீர்களாக என்று வாழ்த்தி அனுப்பினார். Krishna is very kind. கிருஷ்ணர் மிகவும் கருணையானவர். Living entities that are rebellious, Krishna provides the object of their desire. முரண்டு பிடித்து கொண்டிருக்கும் ஜீவாத்மாளாகிய நம்மீதும் கருணை காட்டி இவ்வளவு விஷயங்களை கொடுக்கிறார். That's what the material creation is. இதுதான் இந்த பௌதிக உலகம் சிருஷ்டிக்கப்பட்டதற்கான அடிப்படை காரணமும் கூட. We desire to enjoy. Krishna prefers that we stay with him, but he acknowledges our desire to enjoy. கிருஷ்ணருக்கு நம்மை போன்ற ஜீவாத்மாக்கள் அவருடனே இருக்க வேண்டும் என்ற ஆசை. ஆனால் நாம் முரண்டு பிடித்து பல்வேறு ஆசைகளை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருப்பதனால் அதற்கும் இணங்கி நமக்கு இந்த மாதிரியான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறார். Therefore, Krishna supplies the Vedas simultaneous with the process of creation. அதனால்தான் இந்த பௌதிக உலகம் சிருஷ்டிக்கப்படும் பொழுதும் அதனோடு சேர்ந்து வேதங்களையும் நமக்கு அளிக்கிறார். With creation comes the Vedas simultaneously. அதனால் சிருஷ்டியோடு சேர்ந்து வேதங்களும் அதே சமயத்தில் நமக்கு வந்து சேருகிறது. The essence of the Vedas is satisfaction of Vishnu. வேதத்தின் சாராம்சம் என்பது என்ன? விஷ்ணுவின் மகிழ்ச்சி, திருப்தி. Some of those procedures are indirect, but behind even the indirect is Lord Vishnu to be satisfied and served.
அதனால் பல்வேறு வழிமுறைகள் இருக்கும். நேரடியான வழிமுறைகள், மறைமுகமான வழிமுறைகள். ஆனால் மறைமுகமான வழிமுறைகளுக்கும் பின்னாலும் விஷ்ணு தான் இருக்கிறார். And in this way, fulfilling of desires is arranged and achieving liberation is arranged. அதனால் 2 விதமான விஷயங்களும் நிறைவேற்றப்படுகிறது. நம்மளுடைய பௌதிக ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கும், அதிலிருந்து மீண்டு வெளியே வருவதற்குமான வழிமுறைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The path of fulfilling material desires by Vedic process is a very long and meandering path. வேதங்களின் மூலமாக நம்மளுடைய பௌதீக ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வது என்பது மிகவும் நீளமான, வளைந்து வளைந்து செல்லக்கூடிய ஒரு பாதை. Largely, people who take that path do not have clear understanding that Vishnu is to be satisfied, because that would make things much simpler. இந்த பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய பல உயிர்வாளிகளுக்கு ஒரு விஷயம் புரியாமலேயே இருக்கிறது. இதன் மூலமாக நாம் விஷ்ணுவைத்தான் திருப்திப்படுத்த வேண்டும் என்கிற புரிதல் இல்லாமல் அவர்கள் இந்த பாதையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். This is a nice graphic depicting the same message. இப்பொழுது நாம் பார்த்த கேட்ட விஷயத்தை தான் இந்த அழகான ஒரு படத்திலே அதே விஷயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். In the middle of this graphic, there's a lamp at the bottom and a path illuminated by that lamp. இந்த பாதையில நடுவுல படத்தில நடுவுல பார்த்தோம் என்றால் கீழே ஒரு விளக்கு இருக்கிறது. அதிலிருந்து ஒரு பாதை தெரிந்து கொண்டிருக்கிறது. Represented by the Vedas as shown in the graphic. இந்த பாதையானது வேதங்களால் அமைக்கப்பட்ட பாதை என்பது அங்க வேதங்கள் ஓலைச்சுவடிகளின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. And this graphic is superimposed upon a painting of Bhagavad Gita. இந்த பல்வேறு விஷயங்கள் அடிப்படையாக இருக்கக்கூடிய படத்தில் பார்த்தோம் என்றால் அது பகவத்கீதையில் வரக்கூடிய ஒரு விஷயத்தை விளக்கக்கூடிய ஒரு வரைபடம். Look closely at the graphic that's behind the cover page of Bhagavad Gita. There's the armies on this side, the armies on that side, but we're not seeing Krishna and Arjuna on the chariot because it's covered by the graphic. இந்த படத்தை சற்றே உன்னித்து கவனித்தோமானால் இருபுறமும் படைகள் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறது. இதற்கு நடுவிலே கிருஷ்ணரும் அர்ஜுனனும் இருப்பார்கள். ஆனால் இந்த படத்திலே அது தெரியவில்லை. அதற்கு பதிலாக நாம் மேலே காட்டக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அதன் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. And on the right side of that graphic is an urban scene of anywhere in the world, many lanes and many cars and people running this way, that way in fruitive activities. வலது புறத்திலே இந்த படத்தில் பார்க்கக்கூடியது நாம் உலகம் முழுவதும் பார்க்கக்கூடிய நகரங்கள், நகரத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு துரித சாலைகள், வாகனங்கள், மனிதர்கள் இங்கும் அங்குமாக தங்களுடைய பௌதிக ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அலைந்து கொண்டிருப்பதை சித்தரிக்கக்கூடிய வகையில் அந்த படம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The road is leading to some big city with tall buildings in the background. இந்த படத்தில் பார்த்தோமானால் அந்த சாலைகள் அனைத்தும் பெரிய நகரத்தை நோக்கி உயரமான கட்டிடங்கள் இருக்கக்கூடிய நகரத்தை நோக்கி போவதை குறிக்கிறது. The graphic is meant to say that the Vedas give us a method of navigating our way through complexity of materialistic life to achieve gradual fulfillment of desires and attainment of the Supreme. அதனால் இந்த படத்தின் மூலமாக நமக்கு சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால் வேதங்களானது இவ்வளவு சிக்கலான பௌதீக வாழ்க்கையிலையும் தாண்டி நம்முடைய பௌதீக ஆசைகளையும் பூர்த்தி செய்து கொண்டு நமக்கு இந்த பௌதீக உலகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழிமுறைகள் அனைத்தும் நமக்கு கொடுக்கிறது. Those who do not understand the purpose of the Vedas simply see the Vedas as a means of fulfilling desire, but there's a higher purpose. Please read. வேதங்களை பற்றி சரியாக புரிதல் இல்லாதவர்கள் தங்களுடைய பௌதிக ஆசைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக மட்டும்தான் வேதங்கள் இருக்கிறது என்பதை
என்று நினைத்துக்கொண்டு அதைவிட ஒரு உயர்ந்த ஒரு இலக்கு இருக்கிறது என்பதை மறந்து விடுகிறார்கள். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தை நான் இப்பொழுது மொழிபெயர்க்கிறேன். இந்த பௌதிக சிருஷ்டியானது விஷ்ணுவால் படைக்கப்பட்டது. அவர்தான் எல்லா உயிர்வாளிகளுக்கும் எஜமானர். அவர் நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு அளிக்கிறார். இந்த பௌதிக உலகத்தை விட்டுவிட்டு அவரோடு ஆன்மீக உலகத்திற்கு அவருடன் திரும்பி செல்வதற்கான ஒரு வாய்ப்பு. Both Bhagavad Gita and Srimad Bhagavatam teach the same thing. பகவத்கீதையும் சரி, ஸ்ரீமத் பாகவமும் சரி, இரண்டுமே நமக்கு இதே விஷயத்தை தான் சொல்லிக் கொடுக்கிறது. The principles of both are the same. இரண்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கொள்கைகள் ஒன்றே தான். However, in various cantos of Bhagavatam, details of creation are explained very comprehensively. பாகவதத்தில் பல்வேறு காண்டங்களில் சிருஷ்டியை பற்றிய பல்வேறு விளக்கங்கள் தெளிவாக நிறைய இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And the ultimate purpose behind creation is also detailed elaborately. ஆனா அதற்கு இந்த சிருஷ்டிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக மூலமான காரணம் என்ன என்பதும் மிக விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. Here's a nice chart. I don't think I'm going to go through the whole chart because it's very complicated. இந்த படத்திலே சில விஷயங்களை பார்க்கிறோம். இதை முழுவதுமாக நாம் பார்க்க போவதில்லை. சில விஷயங்களை மட்டும் தொட்டு பார்க்க போகிறோம். It's meant to summarize this text 10 of chapter 3 Bhagavad Gita. இது பகவத்கீதை 3வது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகத்தை விளக்கக்கூடிய வகையிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வரைபடமாகும். It's simply giving a little more detail of these two activities provided by the Vedas, namely necessities, so we can live happily and ultimately achieve liberation. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் வேதங்கள் 2 விஷயங்களை சொல்லுகிறது. நாம் இந்த பௌதிக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது எப்படி என்று, அதையும் தாண்டி நாம் இந்த பௌதிக உலகத்திலிருந்து எவ்வாறு விடுதலை பெறலாம் என்பதையும் பற்றி. Take a look at the bottom of the chart where it says Vedas, the process to perform sacrifices within the Vedas. இந்த படத்திலே கிட்டத்தட்ட கீழேயும் நடுவிலேயும் இருக்கக்கூடிய ஒரு கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வேதங்கள் பல்வேறு விதமான வழிமுறைகளை சொல்லுகிறது, பல்வேறு விதமான யாகங்களை செய்வதற்கென்று. And these sacrifices meant for the satisfaction of Vishnu have two results. இந்த யாகங்களானது விஷ்ணுவை திருப்திப்படுத்தக்கூடியதற்காக செய்யப்படும் பொழுது 2 விதமான விளைவுகள் வந்து சேருகிறது. Everything materially desirable may come to such a person, and progress towards liberation may come to such a person. நமக்கு பௌதிக உலகத்தில் வசதியாக வாழ வேண்டியதற்கான வசதிகளும் வந்து சேருகிறது. நாம் அதையும் தாண்டி முக்தி என்கிற நிலையை அடைவதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் கூட வந்து சேருகிறது. However, in this age of Kali, people are not so inclined to perform these Vedic sacrifices. கலியுகத்திலே மக்கள் இந்த மாதிரியான வேத யாகங்களை செய்வதற்கான ஆர்வம் பல பேரிடம் இல்லை இப்பொழுது. And the qualified brahmanas to perform these yagyas flawlessly, it's difficult to find. அதே போல இந்த மாதிரியான யாகங்களை குறைவில்லாமல் செய்யக்கூடிய தகுதி வாய்ந்த பிராமணர்களையும் அவ்வளவாக எளிதில் கண்டுபிடிக்க முடியாது இந்த உலகத்திலே. Therefore, at the very bottom in the center, there's mentioned in Kali Yuga, the sacrifice is Sankirtan. அதனால்தான் படத்தின் அடியிலே கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கலியுகத்திலே சங்கீர்த்தன யாகத்தை செய்ய வேண்டும் என்று. And that's what you find in the Bhaktivedanta purport of Bhagavad Gita.
அதேதான் பகவத்கீதையிலே பக்தி வேதாந்த விளக்க உரையிலே அதை பற்றிய விஷயங்களைத்தான் நாம் நிறைய இடங்களில் பார்ப்போம். The sacrifice that elevates the consciousness of all of us. அந்த யாகமானது நாம் அனைவருடைய உணர்வையும் ஒரு உச்சகட்ட உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய திறன் படைத்தது. While necessities are provided, ultimately the purpose of life is also provided. நமக்கு தேவையான பௌதிக வசதிகளும் கொடுக்கப்படுகிறது. அதனோடு சேர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையின் முக்கியமான குறிக்கோள் என்ன என்பதும் கொடுக்கப்படுகிறது. Now we're going to go back to Canto 7, Chapter 9. Please read. நாம் இப்பொழுது திரும்பவும் பாகவதம் 7வது காண்டம் 9வது அத்தியாயத்திற்கு போகப் போகிறோம். அதில் ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். பந்தப்படுத்தப்பட்ட கீழே விழுந்த உயிர்வாளிகள் பௌதீக சக்தியினால் பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த பௌதீக உலகத்திலேயே சுழன்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏதோ ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தினால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கடவுளின் பிரதிநிதியை சந்திக்க நேர்ந்தால் அவரிடம் இருந்து பக்திக்கான விதையை பெறக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த மாதிரியான பாக்கியத்தை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் அந்த குருவின் மூலமாக, கடவுளின் பிரதிநிதியின் மூலமாக பக்திலதா பீஜம் என்று சொல்லக்கூடிய பக்தியுடைய கொடியின் விதையை பக்தியின் விதையை அவர்கள் பெறலாம். அதை சரியாக அவர்கள் பராமரித்து அதை வளர்த்தால் அவர்கள் படிப்படியாக வளர்ந்து உயர்ந்து ஆன்மீக உலகத்தை சென்றடையலாம். And this section of the Bhaktivedanta purport summarizes the conclusion of verse 21. இப்ப பக்தி வேதாந்த விளக்க உரையை பார்த்தோம். இது இந்த 21வது ஸ்லோகத்தின் மொத்த சாராம்சத்தையும் அழகாக சுருக்கமாக விவரிக்கக்கூடிய ஒரு விளக்க உரை. When Vishnu brings about creation, he sends the means of utilizing creation properly. விஷ்ணு இந்த சிருஷ்டியை உருவாக்கும் பொழுது இந்த சிருஷ்டியை சரியாக பயன்படுத்துவதற்கான வசதிகளையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். At the same time, while fulfilling material desires within the mind. அதே சமயத்தில் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து கொண்டிருக்கும் பொழுதும் intrinsic is also the process of spiritual elevation. அதனோடு சேர்ந்து ஆன்மீகமாக நாம் வளரக்கூடியதை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. The best method is just to take the direct spiritual elevation of bhakti. அதனால் மிகவும் எளிமையானது, சுலபமானது என்ன? நேரடியான விஷயம் பக்தியை எடுத்துக்கொள்வது. Any other process than bhakti is not going to be able to deliver liberation or spiritual perfection. பக்தியை தவிர மற்ற ஆன்மீக பாதைகள் ஆன்மீக வளர்ச்சியையும் சரி அதனுடைய பரிபூரணத்துவத்தையும் கொடுக்க போவது கிடையாது. The path of karma, the path of jnana, and the path of yoga are dependent upon the power of bhakti. கர்மம் என்கிற பாதை, ஞானம் என்கிற பாதை, யோகா என்கிற பாதை, இது அனைத்துமே அதில் வெற்றியை கொஞ்சமாவது காண்பதற்கு பக்தி என்பது அடிப்படையாக தேவைப்படுகிறது. However, bhakti alone is itself fully independent. அதே சமயத்தில் பக்தி என்பது எதையும் சார்ந்து இருக்கவில்லை. அது தனித்துவமாக முழு சுதந்திரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். Candidate for bhakti doesn't need sufficient karma, jnana, or yoga before beginning bhakti or achieving perfection of bhakti.
பக்தியை எடுத்துக்கொள்வதற்கு கர்மா, ஞான, யோகா என்பது போன்றதும் தேவையில்லை. பக்தியிலே நாம் பக்குவப்படுவதற்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் தேவைப்படுவதில்லை. The message I just expressed is a essence of all of Prahlad's teachings and his example. இப்பொழுது நான் சொன்ன விஷயமானது பிரகலாதன் நிறைய விளக்கங்களாக கொடுத்த விஷயங்களின் மிக முக்கியமான அனைத்து சாராம்சமும் உள்ளடங்கிய ஒரு விளக்கமாகும். The circumstance of his birth was far from auspicious or pious. பிரகலாதனுடைய பிறப்பானது நல்ல பிறப்பு என்று சொல்லக்கூட முடியாது. அதைவிட மிகவும் தள்ளி தூரமான ஒரு பிறப்பாக அமைந்தது. Yet Prahlad achieved and displayed the symptoms of a pure devotee. ஆனால் அதே பிரகலாதன் ஒரு முதிர்ந்த ஒரு பக்தனுடைய அனைத்து குணாதிசயங்களையும் அடையாளங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே நடந்து கொண்டான். In short, there's no material prerequisite for engaging in bhakti. அதனால் எந்த விதமான பௌதீக தகுதிகளும் தேவையில்லை பக்தியிலே ஈடுபடுவதற்கு. And there's nothing material that can check or stop bhakti. அதே மாதிரி எந்த விதமான பௌதீக தடைகளும் பக்தியை தடுத்து நிறுத்த முடியாது. We find these teachings in Canto 1, Chapter 2. ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் 2வது அத்தியாயத்திலே இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கிறோம். And throughout the Bhagavatam, the same messages presented again and again. அதே பாகவதம் முழுவதும் அதே விஷயம் பலமுறை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. In this verse in particular, Prahlad is indicating there is not another means to achieve spiritual perfection other than bhakti. ஆனால் இந்த ஸ்லோகத்திலே பிரகலாதன் சொல்லக்கூடியது பக்தியை தவிர வேறு எந்த ஒரு முறையும் கிடையவே கிடையாது நாம் பக்குவப்பட்ட ஒரு நிலையை அடைவதற்கு என்று. He is simply expressing it in a different manner than he does in many of the other verses of this chapter. இந்த ஸ்லோகத்திலே அவர் சொன்ன விளக்கமானது இதே அத்தியாயத்திலே மற்ற ஸ்லோகங்களிலே சொன்ன மற்ற விஷயங்களிலிருந்து சற்றே மாறுபட்ட ஒரு கோணம் விஷயம். Many of us are lovers of Srimad Bhagavatam, and in particular, the pastime of Prahlad Maharaj and Lord Nrsingadev is particularly loved by many of us. நம்மில் பல பேர் பாகவதத்தின் பிரியர்களாக இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக பிரகலாதனை பற்றியும் நரசிங்க பகவானை பற்றியும் படிப்பதும் கேட்பதும் அதில் பிரியம் அதிகமாக இருப்பவர்களாக இருக்கிறோம். In particular, Chaitanya Mahaprabhu particularly liked and heard again and again the story of Prahlad or the story of Dhruva. அதிலும் முக்கியமாக சைத்தன்ய மகாபிரபு பிரகலாதனை பற்றியும் துருவனை பற்றியும் பலமுறை படித்து கேட்டுக்கொண்டே இருந்தார். And although he already knew it and heard it many times, he would request Gadadhar Pandit to recite it again and recite it again and recite it again. He loved it so much. ஏற்கனவே பலமுறை படித்திருந்தாலும் கேட்டிருந்தாலும் கதாதர் பண்டிட்டை திரும்ப அதை படிக்க சொல்லி கேட்டு அதை ரசித்து கொண்டே இருப்பார். And we should also be eager to hear again and again so that we can achieve the stage of pure devotional service. அதே போல் நாமும் இதை திரும்ப படிப்பதும் கேட்பதும் அதில் நிறைய ஆர்வம் இருக்கணும். அந்த ஆர்வத்தின் விளைவாக நமக்கும் கிடைப்பது என்னவென்றால் பரிசுத்தமான பக்தி. And even when attaining the stage of pure devotion, hearing it again and again is with relish of the topics and the personalities involved.
அதே மாதிரி ஒரு உயர்ந்த நிலையில் பரிசுத்தமான பக்தி என்கிற நிலையில் இருந்தாலும் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருப்பது என்பது இன்னும் நாம் இந்த சுவையை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பாக அமைகிறது. That concludes a little summary of verse 21 of chapter 9. இது நாம் 9வது அத்தியாயத்தில் 21வது ஸ்லோகத்தை பற்றி பார்த்த ஒரு சிறிய விளக்கமாக இந்த உரை அமைகிறது. We can now take some time to discuss some questions if you have any. இப்பொழுது உங்களிடம் ஏதாவது கேள்விகள் இருந்தால் அந்த கேள்விகளை இப்பொழுது நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். Those who have questions can send a question into the chat box. நீங்க உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தா இந்த சாட் பாக்ஸ்லயும் போடலாம், கையை தூக்கிட்டு வந்து கேள்வியும் கேட்கலாம். இந்திரா மாதாஜி. நமஸ்காரம் குருஜி, ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம பக்தி எப்படி டெவலப் பண்ணிக்கணும் பிரகலாத் மெயின் கேட்டுனாரு. அப்புறம் லாஸ்ட்ல ஒண்ணு சொன்னாரு, அந்த விஷ்ணுவோட கர்ப்பசாயி அதெல்லாம் சொன்னார். அடுத்தது வந்து ஒரு பிக்சர் காமிச்சார், 6 வகை 15 வகைன்னு, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. So her question is, you showed a picture about the 16 elements, the 15 elements with the mind. So she wants to get a little more explanation on those 16 elements. It's part of Sankhya philosophy. இது சாங்கிய தத்துவத்தின் ஒரு அதில் வரக்கூடிய ஒரு விளக்கம். If you want more detail, you can go to Canto 3, and the whole Kapila Dev section gives details and so many details. ஸ்ரீமத் பாகவதம் 3வது காண்டத்திலே கபில தேவர் பல விஷயங்களை இதை பற்றி விளக்கமாக நிறைய விளக்கங்கள் கிடைக்கும். அதை நீங்கள் போய் படித்தால் இன்னும் நிறைய விளக்கங்கள் பெறலாம். The 5 elements you know from Bhagavad Gita. பகவத்கீதையிலிருந்து உங்களுக்கு 5 அடிப்படை விஷயங்களை பற்றி தெரியும். Krishna speaks of 8 elements: earth, water, fire, air, ether, mind, intelligence, and false ego. That makes 8. 8 விஷயங்கள் வரும். என்னது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் என்ற 8 விஷயங்கள். The first 5 are on the gross platform. முதல் 5ஆனது மிகவும் கோரமாக வெளியேப்படியாக இருக்கக்கூடிய ஒரு பௌதிக விஷயம். And the next 3 are on the subtle coverings of the soul. அடுத்த 3ம் சற்றே சூக்ஷ்மமான விஷயம், ஆத்மாவை மூடி இருக்கக்கூடிய விஷயமாக. Back to the 5 gross elements, there are knowledge acquiring senses and 5 working senses, and that makes 15. 5 அடிப்படை விஷயங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அப்புறம் 5 ஞான விஷயத்தை சேகரிக்கக்கூடிய புலன்கள், 5 செயல்களை செய்யக்கூடிய புலன்கள். இது அனைத்தும் சேர்ந்து 15 விஷயங்கள். The mind is number 16. It's more subtle than the first 15. இதில் மனமானது 16வது விஷயம். அது மற்ற 15 விஷயங்களையும் காட்டிலும் மிகவும் சூக்ஷ்மமானது. And mind has a controlling or directing factor for those 15. அந்த மனதானது அந்த மற்ற 15 விஷயங்களையும் வழி நடத்தி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய வஸ்து. There's a verse in Bhagavad Gita where Krishna says the senses are superior to matter, and the mind is superior to the senses, the intelligence is superior to the mind, and the soul is above all of them. பகவத்கீதையிலே கிருஷ்ணர் ஒரு ஸ்லோகத்திலே சொல்லுகிறார், பௌதிக வஸ்துகள் இருக்கிறது, அதை விட மேலானது புலன்கள், புலன்களுக்கு மேலானது மனம், மனதிற்கு மேலானது புத்தி, புத்திக்கு மேலானது ஆத்மா என்று. So these are engineering parts to make up bodies, both gross and subtle.
இதெல்லாம் நமக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள், நம்மளுடைய பௌதிக உடலையும் மற்ற விஷயங்களையும் தயாரிப்பதற்கான அடிப்படை தாது பொருட்கள். So the chief engineer, he assembles all these different parts and then gives the service to Brahma to put them all together and make a creation. ஒரு இன்ஜினியர் இதையெல்லாம் எடுத்து எடுத்து சேர்த்து வைப்பது போல பிரம்மாவிடம் இதெல்லாம் கொடுக்கப்பட்டு அவர் இதையெல்லாம் ஒன்றே கொண்டு வந்து இதையெல்லாம் தயார்படுத்துவதற்கு அவர் பயன்படுத்திக் கொள்கிறார். Okay. தேங்க்யூ குருஜி, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ, வெல்கம். ரகுநாத் தாஸ் ரொம்ப நல்லா சொன்னேன். தேங்க்யூ. ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ ஹெல்ப். Wait. Indra, can you remove that raising your hand? Because there we go. Okay. Yeah. Very good. Okay. Next person is ready, Maharaj. Please. Hare Krishna Maharaj, Hare Krishna Prabhuji. I'm Kartiyayani. My question is, I have you told no Maharaj that by Vedas following principles we can live happily and we can also go to achieve liberation. And you said it should be done by pleasing Vishnu. But all along with all these 16 elements, etc., in Bhagavad Gita, we have been saying that we have to please Krishna. Is pleasing Krishna and Vishnu different? No. அவங்க கேட்ட கேள்வி நிறைய விஷயங்களை பார்த்தோம். அதில் விஷ்ணுவை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தது. விஷ்ணுவை திருப்திப்படுத்த வேண்டும் என்று பார்க்கிறோம். சில இடங்களில் கிருஷ்ணரை திருப்திப்படுத்த வேண்டும் என்று பார்க்கிறோம். இது இரண்டும் வேறா என்ற கேள்விக்கு இல்லை என்று பதிலளித்தார் மகாராஜா. No, as followers of Lord Chaitanya and followers of Srimad Bhagavatam, we understand that Krishna is the original candle from whom many other candles, Vishnu expansions, are lit. But Krishna is original. So saying either Vishnu or Krishna is the same, although there's a difference between Vishnu and Krishna, they're the same. சைத்தன்ய மகாபிரபுவை பின்பற்றுபவர்களாகவும் பாகவதத்தை பின்பற்றுபவர்களாகவும் நமக்கு புரிந்த விஷயம் என்னவென்றால், மெழுகுவர்த்தி ஒன்று இருக்கிறது. அந்த மெழுகுவர்த்தி தான் கிருஷ்ணர். அவர்தான் மூலம். அதிலிருந்து பல மெழுகுவர்த்திகள் ஏற்றப்படலாம். எல்லா மெழுகுவர்த்திகளும் சமம்தான். ஆனால் எல்லாவற்றிற்கும் மூலம் என்பது என்ன என்பது சரியாக நம் பாகவதத்தின் மூலமாக கிடைக்கிறது. Suppose you walk into a room with hundreds of candles lit. They're all lit up. ஒரு அறைக்குள்ளே பிரவேசிக்கிறீர்கள். அந்த அறையிலே ஒரு 100 இல்ல ஆயிரக்கணக்கான மெழுகுவர்த்திகள் ஏற்றி ஒளி விட்டு கொண்டிருக்கிறது. Each of the candles gives off the same amount of illumination. அனைத்து மெழுகுவர்த்திகளும் ஒரே அளவிற்கான ஒளியை பொழிந்து கொண்டிருக்கிறது. And yet, to ignite all those candles, one candle was the original candle from which the others were lit. அந்த மெழுகுவர்த்திகள் எல்லாம் ஏற்றுவதற்கு மூலமாக இருந்தது ஒரு மெழுகுவர்த்தி. That's one way of describing the distinction between Vishnu and Krishna. அது கிருஷ்ணரும் விஷ்ணுவும் அவருக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையையும் வேறுபாடுகளையும் குறிக்கக்கூடிய ஒரு உதாரண விளக்கம். Krishna is the original candle. Vishnu is forms of Vishnu are of the original candle. அதனால் கிருஷ்ணர் தான் மூலமான மெழுகுவர்த்தி. மற்ற விரிவாக்கங்கள் எல்லாம் அதிலிருந்து ஏற்றப்பட்ட மெழுகுவர்த்திகள் என்பதுதான் புரிதல். So when you hear in your Bhagavad Gita class the importance of pleasing Krishna, in the back of your mind you can understand that means Vishnu also, because they're the same. ஆனால் பகவத்கீதையில் நாம் படிக்கும் பொழுது கிருஷ்ணரை திருப்திப்படுத்த வேண்டும் என்று நாம் கேட்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ளலாம் அது விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதும் அதற்கு இரண்டும் ஒன்றுதான் என்று. Thank you, Maharaj. It's clear now. Thank you. Hare Krishna. Hare Krishna. In Bhagavad Gita or in the Mahabharata, Arjuna first failed to start the fight actually with the Kauravas. So Krishna first started Karma Yoga, how to first act in the Bhagavad, in the battlefield. So action is first required.
So if we say somebody, you do bhakti, nobody will do. So we have to teach them how to do bhakti, that is acting bhakti. That is, bhakti is also an act. How to do bhakti, why I should do bhakti, that knowledge also we have to give. Then only people will do bhakti. So bhakti is depending on karma yoga and jnana yoga also. So we cannot do it independently bhakti. This is my understanding. You can further enlighten on this. கேட்ட கேள்வி பகவத்கீதையிலே ஆரம்பிக்கும் பொழுது அர்ஜுனனுக்கு மிகவும் குழப்பமாக இருந்து கௌரவர்களோடு சண்டை போட மாட்டேன் என்று சொல்லும் பொழுது கிருஷ்ணர் முதலில் கர்ம யோகத்திலிருந்து தான் ஆரம்பித்தார். அதனால் கர்மயோகமும் ஞான யோகமும் தேவைப்படுகிறது பக்தி யோகம் செய்வதற்கு என்று. இதுதான் என்னுடைய புரிதல். இதை பற்றி சற்றே விளக்கி சொல்லுங்கள். Let me ask you a question. உங்களை நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். If I gave you $1 million, would you have $10 and $100? உங்களிடம் 1 கோடி ரூபாய் நான் கொடுத்தால் உங்களிடம் 100 ரூபாயும் 1000 ரூபாயும் 10 ரூபாயும் இருக்கிறதா இல்லையா? $10 and $100 are a subset or part of the $1 million. அதனால் இந்த 10 ரூபாயும் என்பது 100 ரூபாய் என்பது 1 கோடி ரூபாயில் உள்ளடங்கிய ஒரு விஷயம். So I don't have to first give you $10 and then give you $100 and then give you $1 million. I can just give you $1 million and you've got everything. உங்களுக்கு நான் முதலில் 10 ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பிறகு 100 ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1 கோடி ரூபாய் கொடுத்தால் அது அனைத்தையுமே உள்ளடக்கியது அது. There is a series of yoga systems that you have described, and that's correct. நீங்கள் பலவிதமான யோக பாதைகளை சொல்லியிருக்கிறீர்கள், அது சரியானது. But bhakti is not dependent upon karma. Bhakti is not dependent upon jnana. Bhakti is independent, and the other processes are dependent on bhakti. அதிலே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், பக்தியானது கர்ம யோகாவிலும் ஞான யோகாவிலும் எதற்கும் தேவையே இல்லாதது. தனியாக சுதந்திரமாக இயங்கக்கூடியது. மற்ற அனைத்து பாதைகளும் பக்தி தேவைப்படுகிறது. Let me ask you another question. இன்னொரு கேள்வியை கேட்கிறேன் உங்களிடம். Supposing you meet someone for the first time and you give them some prasadam. நீங்கள் முதல் முறையாக ஒருவரை சந்திக்கிறீர்கள், அவர்களுக்கு பிரசாதம் ஒன்றை கொடுக்கிறீர்கள். They may not have good karma or any sense of karma yoga. They may not have a sense of jnana or jnana yoga, but they can be immediately engaged in bhakti just by taking Krishna prasadam or the deity form of the Lord or seeing the Rath Yatra festival or coming to the Janmashtami. And they may not have some prior karma again, but bhakti is independent of that karma again. It can be directly achieved by a new person. அந்த நபரானவர் ஏற்கனவே கர்மா இல்லாத மாதிரி இருக்கலாம், கர்ம யோகம் இல்லாமல் இருக்கலாம், ஞானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கொடுத்த பிரசாதமானது உடனடியாக அவர்களை பக்தியிலே ஈடுபட வைக்கிறது. அதே போல தான் விக்கிரக வழிபாடும் சரி, ஜெகநாத ரத யாத்திரையும் சரி, எந்த விதமான முன் கர்மாக்களும் ஞானமும் இல்லாமலேயே நேரடியாக பக்தியிலே ஈடுபட வைக்கக்கூடிய ஒரு விஷயம். There are stages of unfolding of bhakti commonly, but then it's not a prerequisite that you have to first become a good karma yogi, and then you become a good jnana yogi, and then you're eligible for bhakti. That's not how it works. பொதுவாக பரவலாக படிப்படியாக இதையெல்லாம் அவிழ்ந்து வரக்கூடிய நிலைகளாக பார்க்கிறோம். ஆனால் பக்தியானது இது மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படை தகுதி எல்லாம் தேவையே கிடையாது. பக்தி தனித்துவமானது, சுதந்திரமானது. No preliminary prerequisite. எந்த விதமான முன் தகுதிகள் எதுவும் தேவையில்லை. And it's not a correct expression that first
Arjuna engaged in karma yoga, and then Arjuna engaged in jnana yoga, and then Arjuna became eligible for bhakti. That's not a correct understanding. That's not what happened. அதே போல அர்ஜுனன் முதலாக கர்ம யோகத்தில் ஈடுபட்டான், பிறகு காயான யோகத்தில் ஈடுபட்டான், அதன் பிறகு பக்தி யோகத்தில் ஈடுபட்டான் என்பது சரியான புரிதல் கிடையாது. அது அவ்வாறு நடந்த விஷயமும் அல்ல. The main question, aside from the Bhagavad Gita sequence, is how to engage a new person. இந்த பகவத்கீதையிலே சொல்லப்பட்டிருக்கிற வரிசை முறையை பற்றி மட்டுமல்லாமல் ஒரு புது நபர் அவரை எப்படி இந்த விஷயத்தில் ஈடுபடுத்துவது என்பதும் அந்த கேள்வியில் தொக்கி நிற்கிற ஒரு விஷயம். We invite them to hear the chanting of the holy name. We go into the public in many places, many occasions, and simply unknowingly people hear the holy name and they're being engaged in bhakti just by hearing. அதனால்தான் பொதுமக்களிடையே சென்று நாம ஜபம் செய்வதை பற்றியும் மற்ற விஷயங்களையும் பற்றியும் சொல்லும்போது நேரடியாக அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது, நேரடியாக வந்து ஈடுபடுவதற்கு. Next question. Gayatri Priya Mataji. Hare Krishna Maharaj, Hare Krishna Prabhuji. Prabhuji, we saw that mind is created by Lord. What about our desires? If not all our desires, why Lord has not chosen to give us common desires so that we can reach Him very easily? கேட்ட கேள்வியானது மனதானது கடவுளால் படைக்கப்பட்டது என்று. நம்மளுடைய ஆசைகளும் நம்மளுடைய மனதில் தோன்றக்கூடிய ஆசைகள் இறைவனால் படைக்கப்பட்டதா? நாம் ஒவ்வொருவரும் ஏன் பல்வேறு விதமான ஆசைகள் உடன் இருக்கிறோம்? The question you're asking is a standard, often raised question. Thank you for asking it. நீங்கள் கேட்ட கேள்வியானது அடிக்கடி இந்த மாதிரியான வகுப்புகளில், குழுக்களில் எழும்பி வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு கேள்வி. The goal and the original consciousness of the living entity is love of Godhead. ஒரு ஆத்மா உடைய ஒரு மிக முக்கியமான ஒரு குறிக்கோள் கடவுளின் மீது மாறாத அன்பு. For love, it must be voluntary. ஆனால் அன்பு என்பது தன்னிச்சையாக சுதந்திரமாக வர வேண்டிய ஒரு விஷயம். Krishna doesn't grab us by the shirt and twist our shirt and say, look, love me or else, and there isn't an or else. You just have to love me. Got it? We have free will. Love is voluntary. கிருஷ்ணர் நம்மை பிடித்து வலுக்கட்டாயமாக என் மீது அன்பை செலுத்து என்று சொன்னால் அந்த அன்புக்கு அர்த்தமே கிடையாது. அன்பு என்பது தன்னிச்சையாக வர வேண்டிய ஒரு விஷயம். The consequence of mind and desires other than love has complication. Can you please repeat that, Guru Maharaj? The consequence of desire other than love has a consequence. அன்பிற்கு ஒரு விளைவு என்று ஒன்று இருக்கும் பொழுது அதற்கென்று ஒரு தனியாக இன்னொரு விளைவும் வந்து விடுகிறது. It brings misery and suffering, material existence, suffering, but since otherwise there's no love. It's not voluntary. அந்த பாதையிலே சென்றோம் என்றால் துன்பங்களும் துயரங்களும் வந்து விடுகிறது. ஆனால் எதுவுமே தன்னிச்சையாக சுதந்திரத்தோடு எடுக்க வேண்டிய ஒரு முடிவால் தான் அமைய வேண்டும். It's common for persons to point at Krishna and say, he shouldn't have done it like this, he should have done it like that. இது சாதாரணமாக எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். கிருஷ்ணரை குறித்து கையை நீட்டி இப்படி செய்திருக்க கூடாது, அப்படி செய்திருக்க கூடாது என்று சொல்வது. There are many ways of addressing that question or that doubt. பல்வேறு வழிகளில் நாம் அந்த கேள்வியோ இல்ல அந்த சந்தேகத்தையோ நாம் திருத்தலாம். One of expressing it or explaining is free will
is necessary for love to exist. ஒரு விதத்தில் நாம் கொடுக்க வேண்டிய விளக்கம் என்னவென்றால், And misuse of free will has consequences. அன்பு என்பது இருப்பதற்கு நமக்கென்று தனிப்பட்ட ஒரு சுதந்திரம் இருக்க வேண்டும். அதே சுதந்திரத்தை நாம் அவதூறாக பயன்படுத்தினால் அது துன்பங்களையும் துயரங்களையும் தரும் என்பதும் தெரிய வேண்டும். Are you a mother? நீங்கள் ஒரு தாயா? Yes, Maharaj. Do you have in your children, do they always obey or do they sometimes do something other than what you would like? உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் சொல்வதை கேட்கிறார்களா, இல்லை சில சமயங்களில் நீங்கள் சொல்வதை கேட்காமல் இருக்கிறார்களா? Most of the time they're not listening, Maharaj. பெரும்பான்மையான சமயங்களில் அவர்கள் நான் சொல்வதை கேட்க மாட்டார்கள். So that when they do, it's arising from love, and when they don't, it's arising from rebellion. They want to do what they want to do, and living entities do the same thing with Krishna. ஒவ்வொரு முறையும் அவர்கள் சொல் பேச்சை கேட்கும் பொழுது அவர்கள் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பால் செய்கிறார்கள். அதே சமயத்தில் செய்யாமல் இருக்கக்கூடிய சமயங்களில் உங்களிடம் இருந்து விடுபட்டு தனியாக இருக்கக்கூடிய ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள். If your child sticks their hand in fire, are you to blame? உங்களுடைய குழந்தை ஒரு நெருப்பில் கையை நுழைத்தால் நீங்களா பொறுப்பாளி? The child may learn, don't put your hand in fire because it burns. அதே நெருப்பில் கையை வைத்தால் சுட்ட பிறகு அந்த குழந்தை கற்றுக்கொள்ளும், நெருப்பில் கையை விட்டால் சுடும் என்று. My mother advised me, don't put your hand in fire, but I put my hand in fire anyways and it burned, so now I've learned a lesson. என்னுடைய அம்மா சொல்லிக் கொடுத்தால் நெருப்பில் கையை வைத்தால் சுடும் என்று, அதை கேட்காமல் வைத்தேன், சுட்டேன், இப்பொழுது அவதிப்படுகிறேன். There's consequences for misuse of free will. It's not the fault of the one who gives us free will. அதனால் விளைவுகள் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறு சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தியதால் தான். ஆனால் அந்த சிறு சுதந்திரத்தை கொடுத்தவர் மீது அது பிழை கிடையாது. Without free will, there's no love. அந்த சிறு சுதந்திரம் இல்லாமல் அன்பு என்பதற்கான வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. Thank you, Maharaj. Thank you, Hare Krishna. நாதன் பிரபு. ஹரே கிருஷ்ணா தண்டபுண்ண பிரபு. நாங்க ஒரு நல்ல அழகா அன்புன்றதுக்கு தன்னிச்சையா வரக்கூடிய அன்பு தான் சிறந்தது. மனசுல இருக்கக்கூடிய ஆசைகள் கிருஷ்ணனுடைய அருளால வரக்கூடியது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நல்ல சந்தோஷமா இருந்தது பிரபு. அந்த அடிப்படையில எனக்கு சாண்டிங் பண்றப்ப கொஞ்சம் இலக்கண பிழை இல்லாம பண்றதுன்ற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி இருக்க மாதிரி தெரியுது. அதனால கொஞ்சம் சாண்டிங் கவுண்டிங் லேட் ஆகுது. அதனால கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் இலக்கண அடிப்படையில ஒரு டெக்னிக் இருந்தா சொல்லுங்க பிரபு. அந்த So his question is, when he appreciates your explanation about the free will and love, and his question is, when he is trying to chant, he is getting distracted and he wants to improve his chanting with attention. So if you can kindly give him guidance on that, he would surely appreciate it. There are hundreds and hundreds and hundreds of hours of messages on this topic. நீங்கள் கேட்ட கேள்வி சார்ந்த விஷயத்தை விளக்குவதற்காக பல ஆயிரம் வகுப்புகள் நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் அதிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. Having said that, the most important ingredient is not some particular technique, but the desire. அதில் இதெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு முக்கியமான ஒரு விஷயம், பல்வேறு விதமான வழிகள் இருக்கலாம், ஆனால் அதிலெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் என்பது நம்மளுடைய ஆசை. Our minds are distracted because of too long have we been in association with the material energy which has so many distractions. நம்மளுடைய மனம் கவனமின்மையால் அலைக்கழிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம்
பல காலமாக நம்மளுடைய மனமானது இந்த பௌதிக சக்தியின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்து கொண்டு இருக்கிறது. I understand one of the methods is what you all did just on the Zoom. You engaged in chanting together, and that's a great source of additional strength beyond your own strength. ஆனால் நீங்கள் இப்பொழுது இந்த வகுப்புக்கு முன்னாலே இந்த ஜூம் காலிலே அனைவரும் சேர்ந்து ஜபம் செய்து கொண்டிருந்தீர்கள். அது மிகவும் ஒரு நல்ல வழிமுறையாகும். The principle is discussed in Bhagavad Gita. இதே விஷயமானது பகவத்கீதையிலே விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. One's desires are amplified by the association one keeps. அதனால் நம்மளுடைய ஆசைகளானது நாம் எந்த விதமான சகவாசம் வைத்து கொண்டிருக்கிறோமோ அதை வைத்து அது பன்மடங்காக விரிவடைகிறது. Angat sanjayate kama, kama krodha vijayate. Krishna says that with association, your desires are awakened and you associate with those who are inclined like you are to improve japa, and your japa will improve. அதனால் சங்கத்தினால் விஷயங்கள் வலுவடைகிறது. ஜபத்தை நாம் சரியாக செய்ய வேண்டும், அதற்கான சங்கத்திலே சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து செய்தோம் என்றால் நன்றாக வளரும், வலிமை அடையும். Each of us has found practices or disciplines or tips that help us focus in chanting. நாம் ஒவ்வொருவரும் பல்வேறு விதமான வழிமுறைகளை பார்த்திருக்கிறோம், கடைபிடித்து கொண்டு இருக்கிறோம் நம்மளுடைய ஜபத்தை நன்றாக செய்வதற்கு. You'll find those that work best for you. அந்த மாதிரி பல விதமான விஷயங்களில் எது உங்களுக்கு சரியாக வருகிறது என்பதை நீங்களே கண்டுபிடிப்பீர்கள், எடுத்துக்கொள்வீர்கள். My response to your question is the most important power is the desire to increase or improve the quality of your chanting, the quality of your absorption in the holy name. அதனால் அதில் முக்கியமான விஷயம் என்பது என்னவென்றால் உங்களுடைய ஆசை. நான் இன்னும் நன்றாக ஜபம் செய்ய வேண்டும், அதை நன்றாக வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த தீவிர ஆசையானது மிக 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 முக்கியமான அம்சமாகும். Let me ask you, Nathan, how old are you? What's your age? நாதன் பிரபு, உங்களுடைய வயது என்ன? ஹரே கிருஷ்ணா பிரபு, 47 பிரபு. ஹரே கிருஷ்ணா. 47. Supposing you may live to be 90 years old. ஒரு 90 வயது வரைக்கும் இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். Maybe you won't live that long, but if you live 90 years old, you've finished half of your life already. 90 வயது வரைக்கும் வாழ்வீர்கள் என்று வைத்துக் கொண்டோம் என்றால் நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில் பாதி முடித்து விட்டீர்கள். And according to the teaching of Bhagavad Gita, whatever your mind is absorbed in at the moment of death, that's going to determine what your next life is. பகவத்கீதையை பொறுத்த மட்டும் நாம் இறுதி காலத்தில் நாம் எதை குறித்து நினைத்து கொண்டிருக்கோமோ அதுதான் நம்மளுடைய அடுத்த வாழ்வை தீர்மானிக்கிறது என்று. Therefore, how important is it that you absorb your mind in Krishna in the form of his form or his qualities or his teachings or his names? So you do a lot of that with effort for the next 47 years, and you'll be in good shape. அதனால் எவ்வளவு முக்கியமானது நம்மளுடைய மீதம் இருக்கக்கூடிய வாழ்க்கையை கிருஷ்ணருடைய வடிவத்திலும், கிருஷ்ணருடைய லீலைகளிலும், கிருஷ்ணருடைய செயல்களிலும், கிருஷ்ணருடைய திருநாமங்களிலும் கவனம் வைத்தால் மீதம் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் அதை சரியாக செய்தால் நாம் எவ்வளவு தூரத்துக்கு பக்குவப்படுவோம். Keep asking this question to yourself and to others, and you will find techniques or tips or methods that help you become more focused, guaranteed. இதே கேள்வியை உங்களிடம் திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ளுங்கள்.
மற்றவர்களிடம் திரும்ப திரும்ப கேளுங்கள். நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு அது அற்புதமான வாய்ப்பாக அமையும். உங்களுடைய ஜபத்தையும் நன்றாக உயர்த்திக் கொள்வதற்கான வாய்ப்பாகவும் அமையும். I'll make one suggestion which comes from Bhaktisiddhanta. பக்தி சித்தாந்த சரஸ்வதியிடம் இருந்து வரக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இப்பொழுது. You want to increase your attentiveness in chanting, spend extra time in hearing the sound. உங்களுடைய ஜபத்தை எப்படி உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றால் நன்றாக இன்னும் நன்றாக மிகவும் கவனத்தோடு நன்றாக கேளுங்கள் அந்த சத்தத்தை. The mouth part of the body makes the sound, the ear part of the body hears the sound. வாயானது சத்தத்தை உருவாக்குகிறது, செவியானது அதை கேட்கிறது. Then there's the mind that's distracted. இந்த மனமானது தான் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. According to scriptural teaching, if you hear, you've managed to capture the mind. சாஸ்திரங்கள் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால் நாம் சரியாக கவனித்து கேட்டோமானால் மனதை நாம் சரியாக வசியப்படுத்தி விட்டோம் என்று. I suggest that when you're distracted, you're not hearing. அதனால் நமக்கு கவனச்சிதறல்கள் வருகிறது என்பது எதை குறிக்கிறது என்றால் நாம் சரியாக கேட்பதில்லை என்பதை குறிக்கிறது. Conversely, when you're hearing, the mind is not distracted because you're focused on hearing and the mind is captured. அதே வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்றால் நாம் சரியாக கேட்கும் பொழுது நம்மளுடைய மனமானது சரியாக வசியப்படுத்த விடுகிறது. அது கவனச்சிதறல் இல்லாமல் இருக்கும் அந்த சமயத்தில். Rupa Goswami says the same thing. Try the principle, see how it helps you. ரூப கோஸ்வாமியும் இதே விஷயத்தை தான் சொல்கிறார். இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு எப்படி உதவுகிறது என்று. பார்வதி மாதாஜி. ரொம்ப நன்றி ஹரேஷ், ரொம்ப நன்றி. ரொம்ப நல்ல உதாரணத்தோட சொன்னாங்க பிரபு. குரு மகாராஜ் சொன்னதுக்கு கரெக்டா எனக்கு கொஞ்சம் உணர முடிஞ்சது. நானே அந்த ரசனையை வந்து கவனிக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பட் ஆனால் அந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக சொல்றப்ப கொஞ்சம் லேட் ஆகுது பிரபு. ரொம்ப நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. So he is very thankful and appreciative for your detailed explanation, Maharaj. If you send me a note, send Raghunandana a note, and I'll send you 2 references, one from Bhaktisiddhanta, one from Rupa Goswami, that are the scriptural references for what I just said, and then you may help you. நீங்க எனக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புங்க. மகாராஜ் வந்து ரெண்டு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறாரு. ரூப கோஸ்வாமியும் பக்தி சித்தாந்த சரஸ்வதியும் என்ன விஷயங்களை சொன்னாங்களோ அதை வந்து ஒரு எழுத்து வடிவத்தில் வந்து நிறைய விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறாராம். அதனால நீங்க வந்து என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். The main message is techniques and tips are nothing without a strong desire to become absorbed. So your desire to become absorbed is the key. அதனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாம் நன்றாக செய்ய வேண்டும், நன்றாக வளர வேண்டும் என்கிற ஆசை தான் மிக முக்கியமான விஷயம். Now, Parvati. பார்வதி மாதாஜி. Hare Krishna. Humble obeisances to you, Guru Maharaj, and to you, Prabhu. Thank you for the enlightening session, and thanks for the excellent translation, Prabhu, word to word Tamil translation. The question is, some people get stuck that is strongly and deeply rooted in karma kanda as their desires of getting fulfilled. So how to bring them to the bhakti path, or how to elevate them, or how to help them, Guru Maharaj? Well, you go ahead. You're saying பல பேர் கர்ம காண்டத்தில் ஆரம்பித்து பலவிதமான பௌதிக வசதிகளை பெறுகிறார்கள். ஆனால் அதிலேயே தங்கிவிடுகிறார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வாறு உதவி செய்து அவர்களை இன்னும் மேம்படுத்தி மேல்நிலைக்கு கொண்டு வருவது? Because of time, I'm going to keep this simple. நேரமின்மையால் இதை மிகவும் சற்றே சுருக்கமாக சொல்ல போகிறேன். You carry bhakti in your heart, you model it, you speak it, and you smile on the outside and on the inside, and that will help people move from karma kanda to bhakti.
நீங்கள் உங்களுடைய இதயத்திலே பக்தியை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய முகத்திலே அது புன்னையாக வருகிறது. நீங்கள் பக்தியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். மற்றவர்களோடு உரையாடுகிறீர்கள். அந்த பக்தியானது மற்றவர்களை கர்ம காண்டம் என்கிற நிலையிலிருந்து உயர்த்தி பக்தி என்கிற நிலைக்கு கொண்டு வருவதற்கு அது கட்டாயமாக உதவும். A higher taste will replace the lower taste. மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சுவையானது கீழ் நிலையில் இருக்கக்கூடிய சுவையை விட உயர்ந்தது. So become a taster of bhakti. அதனால் பக்தியை சுவைப்பவராக மாறுங்கள். And as you're tasting it, you're smiling on the inside and the outside, and that's going to be very attractive. That's the higher taste. அவ்வாறு சுவைத்து நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது உள்ளேயும் சரி வெளியேயும் சரி மகிழ்ச்சியும் சிரிப்புமாக இருக்கும் பொழுது அது பலவிதமான மாற்றங்களையும் மாறுதல்களையும் கொண்டு வரும் மற்றவர்களிடமும். Especially if people are deeply traditionally immersed in karmakanda. குறிப்பாக பழக்க தோஷத்தினாலும் வழக்கத்தினாலும் கர்மகாண்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் they will be insulted if you speak against what their convictions are and their practice are and their discipline is. So don't speak against it. Just model something that's superior. அதை நீங்கள் பக்தியை பற்றிய பேசும் பொழுதும் கர்மகாண்டத்தை சற்றே தாழ்த்தியாக பேசும் பொழுதும் அதை தவறுதலாக அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அந்த மாதிரி செய்யாமல் அதைவிட ஒரு உயர்ந்த நிலையை நீங்கள் காட்டுங்கள். And invite them to take prasadam and invite them to a nice kirtan where there's no philosophy, it's just bhakti. ஆனால் பிரசாதம் கொடுங்கள், கீர்த்தனை இதை போன்ற விஷயங்களுக்கு அழைத்து வாருங்கள். தத்துவங்களை பற்றியெல்லாம் பேசாமல் நேரடியாக பக்தியையே அனுபவிக்குவதற்கான பலவிதமான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுங்கள். Thank you. And slowly, by association, they will become positively impacted. அதனால் அந்த சகவாசத்தின் மூலமாக அவர்கள் நேர்மறையாக பல பல நல்ல மாற்றங்களை காண ஆரம்பிப்பார்கள் தங்களுடைய வாழ்க்கையில. Hare Krishna. Thank you, Prabhuji. Hare Krishna. Last question from Ramanujam Prabhu. Okay, last question. உங்களுடைய பாதங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். ரொம்ப பிரமாதமான ஒரு முக்கியமான வகுப்பா இன்னைக்கு தோணுச்சு எனக்கு. அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்தேன். வேற ஒன்றும் இல்லை. உங்களுடைய பணிவான ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு உங்களை மறுபடியும் உங்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கிக்கிறேன். My humble obeisances at your lotus feet. Today's class I found to be very helpful and very detailed. I humbly seek your blessings for all of us in this group. Thank you. I was very happy to be invited, and maybe sometime in the future I'm in a different time zone than the East Coast, because Raghuvanandan, I don't know how you're doing it. I'm over there. I'm in California, so it's not difficult. But he's not in California. It's late night for him. என்னை இந்த குழுவிற்கு பேச அழைத்ததற்கு மிகவும் நன்றி. நான் இப்பொழுது கலிபோர்னியா அமெரிக்காவின் மேற்கு கடற்கரையோரத்தில் இருப்பதனால் என்னால் கலந்து கொள்ள முடிந்தது. இன்னொரு முறை இதே மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நான் உங்களுடன் இந்த வகுப்பில் கலந்து கொள்கிறேன். ரொம்ப நன்றி சுவாமி. ரொம்ப நன்றி. Thank you very much. Okay, so it's late. I'm going to sign off. We'll see you again sometime in the future. எல்லாருக்கும் நன்றி. நாம் இன்னொரு காலத்தில் திரும்பவும் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி. ஹரே கிருஷ்ணா. Thank you, Guru Maharaj.